அனங்கடாரன் நாங்களா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் ஒரு பிஎல் ஃபேன்லனா தயவு செஞ்சு இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேக்குக்கான ஒரு வஞ்ச தண்டை பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் பே பண்ணிக்கோங்கடா. ஓகே, எல்லாருமே என் டைட்டில் பார்த்தோன்னா என்னடா இது, அதாவது என்ன இளவடா இது அப்படின்னு தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் சாரி ஃபார் தட். உங்களுக்கு இது பிடிக்கலை, ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் எப்போவுமே சொல்லிட்டேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மேடம்? சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட பேர் என்னென்னா ஹிஸ் பீரியட்ஸ். எனக்கு சார் நான் சொல்லும் போதே ஒரு மாதிரி சிரிப்பு வருது, எப்படி ரெக்கார்ட் பண்ணி முடிக்க போகிறேனோ. சரி வாங்க, போகிற போக்கில் அப்படியே போயிடலாம். வாய்ஸ் திண்டாடிச்சுன்னா சாரிண்ணே. ஓகேடா, லெட்ஸ் கெட் இன்டு தி ட்ரீம் வேர்ல்ட். இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் காணிக்கிறாங்க. அப்படியே இங்கேயும் அங்கேயுமா நடந்துக்கிட்டே இருக்கான். அப்போது அங்கே நம்ம ஜங்குக்கோட அம்மா தான், டி ஜங்கு உட்காருடா, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, வந்து உட்காரு. சரிம்மா. டி ஜங்குக்கா ஒன்ட்ட தான் சொல்கிறேன், வந்து உட்காரு. அப்போது இப்போ டேயோட அம்மா தான், ஜங்குக் உட்காருப்பா, ஏன்பா நடந்துகிட்டே இருக்க? ஐயோ ஆண்டி நீங்கள் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜங்குக் பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே ஒரு சவுண்டு, ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்டோன்னு ஜங்குக் அப்படியே அந்த ரூமே பேபேன்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஆமா, அதாவது டி 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 எங்கடா போற, நில்லுடா, இதெல்லாம் நார்மல் தான்டா, வெயிட் பண்ணுடா, டி டி போதும் போதும் டி அப்படின்னு சொல்லும் போது எங்க ஜங்குக்கு அந்த கதை திறந்துட்டா இப்போ உள்ளே போய் தீருவேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. ஸோ இப்போ டேயோட அம்மாவும் ஜங்குக்கோட அம்மாவும் தான் அப்படியே ஸ்டாப் பண்ணி ஜங்குக்கு நிறுத்தி உட்கார வைக்கிறாங்க, தண்ணியெல்லாம் கொடுத்து. ஜங்குக்கு அப்படியே டோரையே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த சவுண்டெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஸோ சடனாக அந்த டோரை யாரோ திறக்கிறாங்க. ஸோ ஜங்கு குடுகுடுன்னு உள்ளுக்கு போகலான்னு பார்க்க அப்படியே நம்ம ஜங்குக்கோட அப்பா தான் அப்படியே பிடிச்சி நிறுத்திட்டு நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஒரு நர்ஸ் தான் க்யூட்டாக அழகாக ஒரு பாய் பேபியை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து ஃபாதர் யாரு, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. ஸோ அந்த நர்ஸை சிரிச்சுட்டே உங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க. டேயாங்க போனா சார், அவருக்கு லைட்டாக அன்கான்ஷியஸ். என்னாச்சு சார்? ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார், அவருக்கு இதெல்லாம் நார்மல் தான் மேடம். நீ போமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா அந்த பொண்ணை விரட்டி விட்டுறாங்க. நீ போயிருமா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு ஜங்குக்கோட அம்மா தான், இதெல்லாம் நார்மல் தான்டா, டெலிவரி முடிந்த பிறகு யாருக்குனாலும் மயக்கம் தான் வந்துடும், ஒரு பெயினை தாங்கிக்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்போ தான் அவர் கையில் இருக்க அந்த க்யூட்டான பேபியை பார்க்குறாரு. எல்லாரும் அந்த பேபியோட மூக்கை பார்த்துட்டு இது ஜங்குக் மாதிரி இருக்குது, இது ஜங்குக் மாதிரி இருக்குது, இது தேவாங்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பேசிகிட்டு இருக்காங்க பார்ட்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கே தெரியல, ஒரு குழந்தை பிறந்துட்டா அப்பா மாதிரி இருக்கா, அதாவது அம்மா மாதிரி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அந்த ரூம்குள்ளே போகிறாரு. போயிட்டு அப்படி பார்க்குறாரு, டே வந்து அழகாக அப்படி படுத்திருக்காரு. ஸோ இது பார்த்தோன்னா அப்படியே பேபியை கொண்டு போய் பக்கத்தில் அப்படியே படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு அப்படியே டேயோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அப்படி டேயை அப்படி பார்த்துட்டு இருக்காரு, சின்ன குழந்தை மாதிரி. ஸோ கொஞ்ச நேரத்தில் இப்போ டேயோட அம்மா ஜங்குக்கோட அம்மான்னு எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க பேபி கூட அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு பேபி அழ ஆரம்பிச்சாராம். ஸோ அது ஒரு சின்ன பேபி தானே, பிறந்து ஒரு நாள் கூட முழுசாகலை. ஸோ அது வந்து வேன்ட்டு அழ ஆரம்பிச்சிது. ஸோ எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஜங்குக்கோட அம்மா தான், டே டேக்கனா எந்திரிடா, டேக்கனா அப்படின்னு சொல்லிட்டு டே எழுப்புறாங்க. அம்மா என்னவா பண்ற, இதுக்கு மட்டும் எழுப்புற, டே குழந்தை எழுகுதுடா, ஃபீட் பண்ணணும்டா, இருமை விடு. அம்மா அதெல்லாம் முடியாது, வேணாம், அவனுக்கு பாட்டில் கொடுங்க. டே ஜங்குக் மனுஷனாடா நீ, பிறந்து உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு பிறந்து ஒரு நாள் கூட ஆகலாம், அந்த குழந்தைக்கு இப்போ பாட்டில் வாயை உரைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கா. டே எந்திரிச்சிடுறாரு, எதுக்கிடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டே எந்திரிச்சிட்டு என்னாச்சு டேம் நீ தூங்குடா. இல்லை ஜங்குக்கா, பேபி அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. டேக்கண்ணா அது என்னன்னா இங்கே பாருங்க, பேபி அழுகிற, நீ ஃபீட் பண்ணணும். சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே வந்துட்டு லைட்டாக ஒரு பெட்ஷீட்லாம் நவுத்திட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் சரி நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு டே அதுக்கப்புறம் பேபி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ பேபி பெட்டில் இருக்கா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டே தான், ஜங்குக் சொல்லிடு என்னாச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே லைட்டாக டேயை பிடிச்சி தூக்குறான். டே லைட்டாக பெயினில் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறான். ஏன்னா டேக்கு லைட்டாக அந்த பெயின் இருக்குது. ஸோ அதனால் அவன் அப்படியே எஞ்சி உட்காந்துக்கிறான். இப்போ டே தான் அப்படியே பேபியை கையில் எடுத்துகிட்டு அப்படியே பேபியும் பார்த்துட்டு அப்படியே ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறான்.
இப்போ பேபி வந்து நல்லா மில்க் குடிச்சிட்டு இருக்கா. இப்போ ஜங்குக்கு இதை பார்த்துட்டே இருக்கேன். என்ன ஜங்குக்கா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு டே வந்து காலை நீட்டி தானே வச்சிருப்பாரு. ஸோ பெட்ல ஸோ அந்த கால் மேலே அப்படியே லைட்டாக படுத்துக்கிறாரு. படுத்துட்டு அப்படியே டேவே பார்த்துட்டு இருக்க. டே அப்படியே அவரோட கையை ஸ்லோவாக கொண்டு போய் ஜங்குக்கோட ஹேர்ல அப்படி ரப் பண்றாரு. என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ ஜங்குக்கோட கண்ணுலேருந்து டீயர்ஸ் வருது. அப்போ இங்கே டே தான், ஜங்குக் என்னாச்சு ஜங்கு? சாரிடா டே. எதுக்கு? உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேங்களாடா, அதுக்கு தான். ஐயோ ஜங்குக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாரி டேடு, மன்னிச்சிரு. ஜங்குக் இங்கே பாருங்க ஜங்குக், ஃபர்ஸ்ட் எல்லாம் பெயினாக தான் ஜங்குக் தெரிஞ்சிச்சு. எனக்கே உங்கள் மேலே கோவம் வந்துச்சு. ஆனால் என் கையில் ஒருத்தன் இருக்கான்ல, இவனை பார்த்தோன்னே அதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு ஜங்குக்கா. உண்மையவா? உனக்கு இப்போ வலிக்கலையா? சத்தியமாக வலிக்கலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியுதா? சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக இருந்துச்சு. டேயோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ண நம்ம டே அப்படியே வந்துட்டு ஜங்குக்கோட லிப்ஸில் ஒரு பெக் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே ஃபோர்ஹெட் டு ஃபோர்ஹெடும் ஜாயின் பண்ண மாதிரி வச்சுட்டு பேபி அப்படியே கீழே பார்த்த மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ பேபியும் அப்படியே தூங்கிடுறான். ஸோ இப்போ அப்படியே காட்டினா நம்ம டே வந்துட்டு இப்போ ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம ஜங்குக்கையும் டேவையும் நிற்க வச்சு அப்படியே ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்துட்டு வலது கால் வச்சு உள்ளுக்கு வாட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேயும் அப்படியே உள்ளுக்கு வராரு பேபியோட. ஸோ வந்து அப்புறமா டே அப்படியே கூப்பிட்டு போய் அப்படியே உட்கார வச்சது தான். டே அசியவே விடல, சுற்றி முற்றி எல்லா வேலையும் பேரண்ட்ஸே பார்த்துக்கிறாங்க. ஏன்னா ஹவுஸ் இவ்வளோ நாளாக க்ளோஸில் இருந்திருக்கும்ல. ஸோ அதனால அவங்களே எல்லாமே பார்த்துக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும் அப்படிதான் டேயை தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காப்புல. ஸோ டேக் வந்து அதெல்லாம் ப்ளஸ் மூமெண்ட்ஸாக இருக்குது. என்னடா இது, நம்மளை சுற்றி இவ்வளோ வேறு ஜாலியாக, அதுவும் நம்ம புருஷன் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறா கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம டேக்கு இப்போ அப்படியே பார்த்தா ஆமாம்மா வேணாம்மா ப்ளீஸ்மா டேக்கண்ணா, இது நீ இப்போ குடிக்கலன்னு மையன் காதை திருகி குடிக்க வைப்பேன். அம்மா பாருமா, அது பச்சை கலரில் இருக்கு. டே இதெல்லாம் ஹெல்த்துடா, நீ ஒன்றும் தனி ஆள் இல்லை புரியுதா? நீ ஒரு பேபிக்கு ஃபீட் பண்ணணும், உனக்கு என்னன்னாலும் பிரச்சனை இல்லை, அது ஒரு பச்சை குழந்தை, அதுக்கே தான் ஆச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேவோட அம்மா தான் டேவை பிடிச்சி காற்று திருக்கி குடிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்போ தங்குக்கும் டே குடிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஃபைனல் நம்ம டேயும் குடிச்சிட்டு அம்மா வாந்தியா வர மாதிரி இருக்குமா, டே முழுங்கு, ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போ இங்க நம்ம ஜங்குக் தான் அப்படியே வெளியே வந்திருப்பாரு. ஸோ அப்போ ஜங்குக்கோட அம்மா டிச்சங்கு என்னம்மா இங்கே வாடா, என்னாச்சும்மா சொல்லு. டே அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும். என்னம்மா சொல்லுமா. இல்லடா டே கொஞ்ச நாளைக்கு எந்த வேலையும் பார்க்காம பார்த்துக்கோ சரியா? அம்மா நீ ஏன் சொன்னாலும் நான் டே எந்த வேலையும் பார்க்க விட மாட்டேன், புரியுதா உனக்கு? புரியுதுடா புரியுது, சரி அது இல்லாமல் ஜங்குக் முதல்ல இங்கே வந்து உட்காருடா. என்னம்மா சொல்லு. இல்லைடா டேக் வந்து என்னதான் ப்ரெக்னன்சிலாம் முடிஞ்சிருந்தாலும் அவனுக்கு ஸ்டில் அந்த லெக் பெயின், அதுக்கப்புறம் பேக் பெயின்லாம் இருக்கும்டா. இன்னுமா இருக்கும்? ஆமாடா அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா சில டைம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த டைம்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், புரியுதா? சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ்லாம் இன்னும் இருக்கும்டா அவனுக்கு. சம்டைம்ஸ் கோவப்படுவான், சம்டைம்ஸ் எதான் அப்படி இப்படி இருக்கும். சரி நான் பார்த்துக்கிறேன். சரி நீ எல்லாம் பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஜங்குக் ஒரு முக்கியமான விஷயம். என்னம்மா சொல்லுமா. இங்கே பாரு, ஃபீட் பண்ணுற டைம் சம்டைம்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா. எதுமா? லூஸு மக்கு, அதான்டா மில்க் வருது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா. அதுக்கு என்னம்மா? அதுக்கு தான் அப்போ வந்துட்டு வெட் டவல் வச்சு லைட்டாக ரப் பண்ணு, மில்க் மறுபடியும் வரும். வரதுன்னா லைட்டாக ஹஷ் அப்படி கையில் எடுத்துக்கோ, புரியுதா? சரிம்மா. அதுக்கப்புறமா இங்கே பாரு ஜங்குக். என்னம்மா? இங்கே பாரு அவனுக்கு மேபி 2 or 3 days ப்ளீடிங் மாதிரி இருக்கும். ஸோ அவன் பொண்ணு இல்லைல்ல. பொண்ணுங்கன்னா எங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக வராத பீரியட்ஸ் ஒரே நாளில் வச்சு தாக்கும், அது வேறு விஷயம். ஸோ இப்போ டேக்குனால அது லைட்டாக ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்லாம் காணிக்கும். மற்றபடி ப்ளீடிங்னா கொஞ்சம் அப்படி இருக்கும். ஸோ டேக்கு அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஹாஸ்பிட்டல்லையே. ஸோ அதனால் அவனுக்கு எல்லாம் தெரியும். பட் நீ இருந்தாலும் இதுக்கும் பார்த்துக்கோ. சரிம்மா. அது பொண்ணுங்களை தவிர பசங்களுக்குமா வரும்டா சரியா? எங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும், டேலாம் புதுசில். ஸோ தாங்க முடியாத வழியெல்லாம் கொடுக்கும். அதனால் பார்த்து சரியா?
சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம டேயோட அம்மா, அதாவது நம்ம ஜங்குக்கோட அம்மா அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே இந்த ரூமில் கழிச்சு டே வந்து அப்படியே குறுகுறுன்னு ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கோட தோளில் பேபி தான். அப்படியே பேபியை ஜங்குக்கோ அப்படி வந்து தோலில் லைட்டாக அப்படி சாய்ச்ச மாதிரி வச்சுட்டு லைட்டாக மெதுவாக அப்படி பேபியோட முதுகு அப்படியே டேப் பண்ணிகிட்டே இங்கே எங்கேயும் வாக் பண்ணிட்டே இருக்கான். ஸோ அப்படி வந்துட்டு வாக் பண்ணிட்டே இருக்கும்போது டேங்க இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஜங்குக்கா, சொல்லுடா. எடு ஜங்குக்கா, வந்து உட்காந்து டேப் பண்ணு. ஏய் சும்மாடா, என் பையன் தூங்கட்டும், நீ தூங்கு சரியா, நான் பார்த்துக்கிறேன். சரிதான் போ அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த டே இப்போ தான் ஃபீட் பண்ணியிருப்பான். அந்த குழந்தைங்க கக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ வாமிட் எடுத்துருவாங்க, ஸோ அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ முதுகை தட்டி கொடுத்துட்ருக்கான். ஸோ இப்போ டே தான் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு அப்படியே பேபி தூங்கிடுறான். ஸோ பேபிக்காண்டி அங்கே தொட்டிலெலாம் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த தொட்டிலில் கொண்டு போய் அப்படியே பேபியை ப்ளேஸ் பண்ணிட்டு சொல்லு சங்கு, அது வந்து உனக்கு இன்னும் ப்ளீடிங் இதாகுதா என்ன? இல்லை சங்குக்கா, அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வச்சு கொஞ்சம் இருந்துச்சு, பட் இப்போ கிட்டத்தட்ட 2 days ஆயிடுச்சுல. இல்லைடா, அம்மா இன்னும் இந்த 1 week மட்டும் பார்த்துக்க சொன்னாங்க, இன்னும் 3 days இருக்குல்ல. ஆமாம், பட் இப்போ அப்படிலாம் இல்லை ஜங்குக், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரிதான், சரி எதுனாலும் என்கிட்ட கேளு, அதுக்கப்புறமா எதுனாலும் தயங்காத சரியா? நான் எதுக்கு தயங்கணும் என் புருஷன்கிட்ட கேட்குறதுக்கு? சரி தாண்டியும் பொண்டாட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவங்க பிடிச்சி படுக்க வச்சு அப்படியே வந்து டேயோட வயிற்றுல அப்படியே லைட்டாக கையை வச்சு ரப் பண்ணிட்டே இருக்கான். ஸோ டேக்கு இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. அது அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி சுகமாக இருக்குது டேக்கு. சரி வந்துட்டு டே அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு அப்படியே 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே எந்திக்கிறாரு. பார்த்தா டே அப்படியே வயிற்று பிடிச்சிட்டு ஒரு மாதிரி மர்மம் பண்ணிட்டே இருக்கான். ஐயோ வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி ஏதோ குழம்பிட்டே இருக்கான். இதை பார்த்து ஜங்குக், அச்சோ வலிக்குது போலையே அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேருந்து எந்திக்கிறான். இப்போ சடனாக டேக்கு பேபி எழுதுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ இப்படி வந்துட்டு எந்திக்கிறான், 10 அடிச்சு. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் பார்க்குறான், அவனோட ஸ்டொமக்கில் ஹார்ட் பேக் வச்சுருக்காங்க. இது பார்த்தோன்னா இதே கொண்டு வந்து வச்சா. டே முடிச்சிட்டியா, நீ படுத்துங்கடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் குழந்தைய கையில் வச்சுட்டு அப்படியே அந்த என்ன சொல்ல அப்படியே மெதுவாக லைட்டாக ஷேக் பண்ணிட்டு இங்கே அங்கேயுமா நடந்துகிட்டே இருக்கான். தியாங் இதெல்லாம் பார்க்குறான், பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். சிரிச்சுட்டு ஜங்குக், உண்மையிலே சொல்லணும்னா என் லைஃப்பில் நீ வந்ததுக்கு நான் ரொம்ப லக்கி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயும் அப்படியே ப்ளசண்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சாரான். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா. நம்ம ஜங்குக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா நைட்டெல்லாம் தூங்கிருக்கவே மாட்டான் பேபியோட அலப்புறனால. ஜங்குக்கு அப்படியே கை 2 அப்படியே மேலே தூக்கி வச்சு தூங்கிட்டு இருக்கான். அதை அப்படியே பக்கத்தில் பார்த்தா அப்படியே அதாவது அவங்க பேபி தான், அவனும் அப்படியே கை 2 அப்படியே மேலே வச்சு தூங்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ டேயாங் தான் அப்படியே ஒரு கப் காஃபியோட உள்ளுக்கு என்ட்ராகிறான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜங்குக்கை பார்த்துட்டு அச்சோ இதுங்க 2 பாரு ஒரே பொசிஷனில் காலெல்லாம் ஒரே மாதிரி வச்சுட்டு சின்ன குழந்தை மாதிரியே தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்காவையும் அப்படியே அந்த பேபியும் ஃபோட்டோ எடுத்துக்கிறான்ட்டே. எடுத்துட்டு முதல்ல இதை ஃப்ரேம் போட்டு மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்போது ஜங்கு தியாங் சிரிக்கிற அந்த சவுண்டில் கழுத்து ஜங்கு எஞ்சிட்டியா, என்ன காஃபி என்ன ஆச்சு? மார்னிங் ஆச்சு, எந்திரு சரியா? ஏற்கனவே 9 o'clock ஆகிடுச்சு, நீ எந்திரிச்சு கீழே வா, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு. சரிடி பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு எந்திக்கிறான். எஞ்சொன்ன டே அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது டே பிடிச்சிருது. பொண்டாட்டி சும்மாக்கு என்ன வேணும் விட்டு. பொண்டாட்டி மார்னிங் கிஸ் சும்மா அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, விட்டுறாங்க. ப்ளீஸ் டி பொண்டாட்டி என் பொண்டாட்டி தானே, ப்ளீஸ் ஒரே ஒரு கிஸ்ஸும் கிடையாது, அக்கும் கிடையாது, மண்ணாங்கட்டி விட்டுறா என்ன. புருஷன் பாவம் இல்லை, 1 வருஷம்டா கிஸ் கூட தரலடா நீ எனக்கு. அப்பப்போ பெக் தான்டா வைப்ப, ஒழுங்காக ஒரு கிஸ் கூடுறா மார்னிங் கிஸ்ஸு. சும்மாக்கு முதல்ல போய் பல்ல வளர்க்க ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே வெக்கப்படுத்தே அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். ஸோ இப்போ தங்குக்கு தான் விடாமல் டீடி இப்போ நீ கிஸ் தரலன்னா உனக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காலையிலே அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் இதுக்கிட்ட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேபி சடனாக அழ ஆரம்பிச்சிருச்சு. இது பத்தில அப்படின்னு மட்டும் தான் ஜங்கு தள்ளு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி வருத்தம் இல்லை. ஜங்குக்கு லேட்டாக பேக்கில் போயிட்டு டே என்னடா பிடிச்சனே தெரியட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ டே தான் அப்படியே ஆப்போசிட்டில் போய் பேபியை தூக்கிட்டு சோ அம்மா இங்கே இருக்கேன் அழக்கூடாது
அழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தட்டி கொடுத்துட்டே இருக்கான். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் பேபி வந்துட்டு அப்படியே ரொம்ப அழ ஆரம்பிக்க நம்ம டேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சவுண்டை கேட்டு நம்ம டேயோட அம்மா வந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேயோட அம்மா பார்த்தோங்க. அவன் பார்க்குறான் அவன் இருக்க நிலமைய. அப்படியே வந்து ஷர்ட்டெல்லாம் கலைஞ்சி மெஸ்ஸி ஹேரோட. ஸோ அவங்க அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங்ப்பா. போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, கீழே பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்கோம், நீ நைட்டு தூங்கலன்னு கேள்விப்பட்டோம். சரி அதெல்லாம் விட போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போ சரியா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜங்குக்கும் அப்படியே வந்துட்டு அவனும் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். சரி இப்போ அப்படியே டேயோட அம்மா தான் என்னாச்சு டே, எதுக்கு பேபி எழுதிட்டு இருக்கான்? அது அம்மா தெரியல, எதுக்கு எழுதுறான்னு தெரியல, சவுண்டில் எழுந்திரிச்சிருப்பானா? என்ன சவுண்டு? அம்மா அம்மா சவுண்டில் எழுந்திரிச்சிருப்பாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே திக்கிறான். ஸோ அவங்க அம்மா அதெல்லாம் விட்டுட்டு அச்சோ என்னாச்சு அம்மா, பேபிக்கு கடைசியாக ஃபீட் பண்ணேன். நேற்றுக்கு நைட்டு 10 o'clock. என்ன 10 o'clock? ஆமாம்மா, அதுக்கிடையில ஜங்குக்கு எழுப்புனாரு 1 o'clock கிட்ட. ஐயோ டே, பேபி இப்போ தாண்டா பறந்துருக்கான். ஸோ உனக்கு ஃபஸ்ட்டு டே தான் இருக்கும், அப்பப்போ ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும், புரியுதா? சரிம்மா அப்படின்னு சொல்கிறான் டேயும். ஸோ இப்போ வந்துட்டு அவங்க அம்மா அப்படியே சொன்ன மாதிரி நம்ம டேயும் அப்படியே ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ பேபி தான் இப்போ தானே தூங்கி முடிஞ்சான். ஸோ மறுபடியும் அந்த சின்ன குழந்தை அப்படியே தூங்கலை. ஸோ அதனால அவங்க அம்மா அப்படியே நான் பேபி கீழே கொண்டு போகிறேன், கீழே கொண்டு போய் கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போது எல்லாருமே அப்படி கீழே தான் இருக்காங்க. நம்ம டேயும் வந்துட்டு அதாவது வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டுட்ருக்கான். போட்டுட்டு இருக்கும்போது சடனாக வந்துட்டு டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ டேயாங் என்னாச்சு? டே நீ மேலே போய் பாரு. அம்மா இல்லைம்மா பேபி நீ போய் பாருடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களும் அப்படியே சிரிச்சுட்டு கிச்சனில் நிற்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கான் டே துண்டை வச்சுட்டேன்டா எடுத்து கொடுறா. ஜங்குக்கா அதுதான் யாருமே இந்த ரூமில் இல்லைல்ல, நீங்களே எடுத்துக்கலாம்ல. நீ எடுத்து தர மாதிரி வருமாடா. ஜங்குக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குது ஜங்கு, நம்மளுக்கு நான் அவனை பார்த்துக்கணும் டேயும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ டேயும் சிரிச்சுட்டே போய் டவல்லாம் எடுத்து கொடுக்குறாரு, ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறாரு. அப்போது ஜங்குக்கு தான் அப்படியே டவலை கட்டிட்டு வெளியே வந்துட்டு அப்படியே தேவங்க பிடிச்சி இந்த வாலோட பிரிண்ட் பண்ணிடுறாரு. எனக்கு தெரியும் ஜங்கு, நீ இந்த மாதிரி தான் வேலையை காட்டுவேன்னு. ஐயோ என் பொண்டாட்டிக்கு தெரியுமா? என் பொண்டாட்டிக்கு தெரியுமா? சரி தெரிஞ்சிருக்கணும், என் பொண்டாட்டி தானே. ஜங்குக்கா எதுக்கு இப்போ இப்படி சொல்லிகிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. என்னடா எப்படி இருக்கு? ஜங்குக் வேணா பக்கத்தில் வராத. வருவேன் இன்னும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அப்படியே ஸ்வீட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படியே மாறி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. லைட்டாக அப்படியே வந்துட்டு டீயோட ஹிப்லலாம் அப்படியே கை வச்சு அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம டீயும் அப்படியே ஜங்குக்கோட பேக்கெட்லலாம் அப்படியே ஒரு மாதிரி நெக்கோட சேர்த்து அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் இப்போ வந்துட்டு கீழே தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே நம்ம பேபி தான் அப்படி வந்து தேவங்கிட்ட வந்துட்டு மில்க் குடிச்சிட்டு இருக்காப்புல. அப்போ இதை பார்த்து நம்ம ஜங்குக்கு அப்படியே கடுப்பாக வருது. அப்போ நம்மகிட்டே தான் என்னாச்சு ஜங்கு, ஏன் அப்படி பார்க்குறேன்? எனக்கு எரிச்சலாக இருக்குடா. என்னாச்சு, தலைவலிக்குதா? இல்லை. அப்போ என்னாச்சு ஜங்கு, சொல்லு என்னாச்சுன்னு சொல்லு. அவன் என் பிளேஸில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டேக்கோடே சிரிப்பாயிடுது. அங்கே இதை கேட்ட ஜங்குக்கோட அம்மா டேயோட அம்மான்னு எல்லாருக்குமே சிரிப்பேன். ஸோ இப்படி எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ டே தான் ஜங்கு என்ன பேசுற நீ, தள்ளிப்படா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு மேலேயே பக்கத்துல இருந்து நோட் எடுத்து வச்சு அடிக்கிறாரு. அப்போ இதெல்லாம் பார்த்தா ஜங்குக்கு அடிக்கிற பத்தியா, புருஷனே அடிக்கிற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே டே ஒரு வேலை விடுறதில்ல, எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம டே ஒரு பக்கெட் நிறைய கிளாத்ஸ் எடுத்துகிட்டு போய் பேபியோட கிளாத்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவனோட கிளாத்ஸ்ன்னு எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்துட்டு காய போடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக்கு அந்த பக்கெட்டை கூட தூக்கலையா, நான் தூக்குறேன்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு வந்து பக்கெட்டை தூக்கிட்டு அப்படியே போகிறான். இதை பார்த்துட்டாங்க அப்படியே நம்ம டே தான் சிரிச்சிட்டு இருக்கான். ஐயோ இந்த பையனை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபைனலாக இப்போ அப்படியே வந்துட்டு எல்லாரும் அப்படியே ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து எல்லாரும் உட்காந்துட்டு டிவி தான் பார்த்துட்டு இருக்காங்க. பேபி வந்து ரூமில் தூங்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கீழே இறங்கி உட்காந்துக்கிறாரு. அதாவது டேயாங்கோட கால் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே டேயோட லெக் எடுத்து அவரோட ஷோல்டரில் வச்ச மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்துட்டு காலை முக்கி விட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ்லாம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க.
ஸோ இந்த ஸ்டோரியில் என்ன ஏதுனே புரியாமல் இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம டேக்கும் ஜங்குக்கும் அரேஞ்ச் மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து சொல்லியிருப்பாரு, இல்லை அதெல்லாம் முடியாது, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அரேஞ்ச் மேரேஜ் நெகி நெகி அப்படின்ட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பேரண்ட்ஸாக ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. டீயை பார்த்தோன்னே மனுஷன் அட் அ டைமில் விழுந்திருப்பாரு. ஸோ இதாண்டா நடந்திருக்கும். ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறமா பேபி அப்படிங்கிற மாதிரி அவங்க லைஃப் ஜாலியாக இருந்திருக்கும். ஸோ இப்படியே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ இங்கே எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ இதை பார்த்துட்டேங்க, அம்மா ஏமா போகிறீங்க, அம்மா போகாதீங்கம்மா, இங்கே பேரடா டேக்கனா இங்கே வந்தோம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் உங்கள் ஜின் வேறு இருக்கான், அங்கே ஜின்னை போய் பார்க்கணும், அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு வேறு தெரியல, அம்மா ப்ளீஸ். டே ஜின்னு தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், நீ போய் பார்க்கணும் இல்லடா. சரி தான், சரி கேட்டதா சொல்ல அண்ணாவை. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஜங்கு கிளம்பும், சரிடா சரிடா நாங்களும் போகிறோம், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்போ வந்துட்டு அந்த வீட்டில் நம்ம டேங், அதுக்கு விட ஜங்குக் அப்புறம் பேபி, இவங்க 3 பேரும் தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் அப்படியே டேங் அப்படியே மார்க்கமாக பார்க்குறாரு. ஜங்குக், நீ நினைக்கிறது நடக்காது, இன்னும் 1 வருஷத்துக்கு உனக்கு எதுக்கும் கிடையாது, பேபிக்கு 2 வயசு ஆகிற வரைக்கும் நான் டச்சே பண்ணக்கூடாது, புரியுதா? என்னடா இப்படிலாம் சொல்கிற, ஜஸ்ட் ஒன்றுமே பண்ணக்கூடாதா, பண்ணக்கூடாதுன்னா கூடாது அப்படிங்கிற சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இதை பார்த்து ஜங்குக் விட மாட்டான் போலையே அப்படிங்கிற சொல்லிட்டு டேட்டியாங் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் டேவோட ஷர்ட்டை பிடிச்சிட்டே லாந்திட்டு இருக்காரு. ஒரே கிஸ் கூட்டுறா, நான் உன்னோட டச் பண்ணிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம டே முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ரூம் டோரை சாத்திக்கிட்டாரு. டே தோறடா. ஜங்குக், நீ வெளியே வெயிட் பண்ண, நான் பேபிக்கு ஃபீட் பண்ணணும். நான் தானடா தோறடா, எவனா இருந்தாலும் வெளியே வெயிட் பண்ணுறா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. ஜங்குக்கு இது அடுத்த லாஸாக இருக்குது, சே கொஞ்சமாவது பாடியை பார்த்துருக்கலாம், விட மாட்டேன்றானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே சோகமாக வந்து சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நம்ம டே தான் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. அவருக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்போ டே தான், என்ன ப்ளீஸ்டா ஒரே ஒரு கிஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு குழந்தையாட்டம். இதை பார்த்த நம்ம டே தான் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காரு. ஜங்கு கல் நெஞ்சக்காரன் கரைனா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு டிவி பார்த்துட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக்கோட கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஜங்குக்கோட லேப்பில் வந்து அப்படியே உட்காந்துட்டு ஜங்குக்கோட அதாவது ஹெட்டை சுற்றி அப்படியே கையை ரேப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கு அது வந்துட்டு பிடிச்சிருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவரும் பேக் கிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேரும் அப்படியே வீட்டாக அப்படியே கிஸ் பண்ணி முடிச்சு அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ ஃபைனலாக அப்படியே வந்துட்டு காட்டினா நெக்ஸ்ட் டே நம்ம டேங் தான் அப்படியே குக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜங்குக், டே நான் குக் பண்ணுறேன். ஜங்குக், நீ குக் பண்ண மனுஷன் சாப்பிட முடியாது, வெயிட் பண்ண நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேங் தான் குக் பண்ணிட்டு இருக்கான். சரி மாற்றி அதாவது வந்து ஜங்குக் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். அதுக்கப்புறம் டேங் வந்துட்டு அந்த அடுப்பு பக்கத்தில் தான் நிற்கிறான். மற்றபடி காய்கறி எடுத்து கொடுக்குறது வெட்டுறது எல்லாமே நம்ம டே தான். அப்போ சரிதான் பேபி வந்து அழுகுது. ஜங்குக், நீ கொஞ்சம் போய் பேபி என்னன்னு பாரு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே ஆஃப்ரன்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே கையெல்லாம் நீட்டாக வாஷ் பண்ணிட்டு போகிறான். போயிட்டு அப்படி பேபியை தான் தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்தோன்னே டேயாம் என்னடா, இல்லைடா பேபிக்கிட்ட ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. என்ன ஸ்மெல்லா? இல்லை மவுத் பக்கத்தில் மில்க் ஸ்மெல் வருது. ஜங்குக், வருதுடா உண்மையிலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் சிரிக்கிறான். ஸோ ஜங்குக்கு நான் பொண்ணு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கரண்ட் எடுத்து காட்டும். சரி ஆனால் கீழே பார்த்தா பேட் ஸ்மெல் வருதுடா அப்படிங்கிறான். சரி டேங்க்கு புரியுது. ஜங்குக், நான் அங்கேஸ் மாற்றணும்னு நினைக்கிறேன், சரி வந்து மாற்றி விட்டுறேன். மாற்றி விடுறா? சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து அங்கேஸ் மாற்ற போகிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு டே இதை எப்படிடா மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. ஸோ டே வந்துட்டு இவன் ஆக்கிப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சரி நான் பார்த்துக்கிறேன், அங்கே கொஞ்சம் வச்சேன், அதை மட்டும் நீ பார்த்துக்கோ, கிண்டி விட்டேரு சரியா அப்படின்னு சொல்லிட்டா அவர் வந்து நீட்டாக பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் ஜங்கு கொடி குருன்ட்டு நோட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே வந்து அப்படியே அழுதுட்டு இருக்காரு. ஜங்குக்கா என்னாச்சு, ஜங்குக்கா பாரு, ஜங்குக்கா பேபி அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதறி அழுதுட்டு இருக்காரு. அப்போ ஜங்குக்கா டி அழாதுடா, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பேபி அழுதுட்டு இருக்கான், பேபிக்கு பசிக்குது, பட் அவங்ககிட்ட இருந்து மில்க் வரல, ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ ஜங்குக்கும் வந்துட்டு டவல் வச்சு ரப் பண்ணிட்டே இருக்கான், அது வரவே இல்லை. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக் சுச்சோ என்னடா எங்கள் அம்மா இப்படி பண்ணால் வரும், நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜங்குக்கு அவங்க அம்மாவுக்கு தான் ஃபோன் போட்டு என் அம்மா பால் ஸ்டக் ஆயிடுச்சுமா. எனதே மில்க்கு ஸ்டக் ஆயிடுச்சு. டவல் வச்சு ரப் பண்ணியா? இல்லைம்மா வரல. சரி அப்போ நீ என்ன பண்ண, அவங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட சொல்லு.
ஆமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே சொல்ல, நீ முதல்ல ஃபோனை டேவங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, டேவங்க அப்படியே அழுதுகிட்டே பேசுகிறோம். ஆண்டி அவன் அழுதுகிறான் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி சரிடா அல்லாத அல்லாத ஒன்றும் இல்லை சரியா, சரி நீ உன்னோட செஸ்ட்டில் போய் கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ண மில்க் வரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணுறான், ஆனால் வரல. அப்படி வரல, கொஞ்சம் ஃபோர்ஸாக பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஜங்குக்கும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான், ஸ்பீக்கரில் தானே போட்டிருப்பான். ஸோ அவன் வந்துட்டு பேபியை பார்த்துட்டே இருக்கான், பேபி அழுதுகிட்டே இருக்கான், எனக்கு இப்போ வேணும் தரலைன்னா அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்க, அப்படியே கை எடுத்துட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக அமைக்கிறான். ஆ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ வண்டியும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல லைட்டாக மில்க் வர ஆரம்பிக்குது. ஸோ லைட்டாக ரப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து மில்க் அப்படியே ஃப்ளோ ஆகுது. ஸோ இதை பார்த்தோன்னா அப்படியே பேபிக்கும் ஃபீட் பண்ணிட்டுருக்கான் நம்ம தியாங். ஸோ இப்போ ஜங்குக் தான் அப்படியே பக்கத்துலேயே பவுட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போ தியாங், என்னாச்சு ஜங்குக்? சாரிடா. எதுக்கு? அதான் உனக்கு பெயின் கொடுத்து. ஐயோ நீ நிறுத்துறியா ஜங்குக், எல்லாம் பேபி கேண்டி தானே, விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு தான் சமாதானப்படுத்துறாரு. ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியல, சுத்தமாக தெரியல. எதுக்கு இதை நான் வந்து இந்த பேரில் வச்சு எழுதணும்னு எனக்கு தெரியல. ஸோ எனிவே சுபமாக முடிந்து விட்டது.